தமிழ்நாட்டில் உள்ள 18 சித்தர்களில் ஒரு முக்கியமான சித்தர் கோரக்கருங்கிற சித்தர், அவருடைய ஆலயத்தில் தான் இப்போ நம்ம நிற்கிறோம். ஸோ ஒரு சித்தரும் ஒரு பெரிய ஆலயங்களில் ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. ஆனால் இந்த சித்தர் கோரக்கருங்கிற இந்த சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக இது பெரிய ஆலயங்கள் அவர் சமாதி ஆகலை, தனியாக அவருடைய சமாதியே இப்போ பெரிய ஆலயமாக மாறி இருக்கு. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட பேர் வடக்கு பொய்கை நல்லூர் அப்படிங்கிற ஊர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேளாங்கண்ணி, நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேளாங்கண்ணிக்கும் நாகப்பட்டினத்துக்கும் நடுவில் ஒரு கடலோர கிராமமாக இருக்குது. இந்த ஊரில் தான் அந்த 18 சித்தர்களில் ஒருத்தராகிய கோரக்க சித்தர் ஜீவசமாதி ஆகியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. கிட்டத்தட்ட 800 வருடங்கள் வாழ்ந்திருக்காரு. ஸோ அகத்தியர் முதலான 18 சித்தர்களில் இவர் ஒரு முக்கியமான சித்தராக இருந்திருக்காரு. ஸோ இந்த அவர் சமாதியான இந்த இடம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இடமா மாறி இருக்கு. ஒரு பௌர்ணமிக்கும் லட்சோபலட்சம் மக்கள் வந்து இவரை வழிபட்டு திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், நல்ல தொழில் வளர்ச்சி, எடுக்கிற காரியங்களில் வெற்றி எல்லாமே இவங்க பெறுறாங்க. அதனால சித்தர் வழிபாடு பண்றவங்க, சித்தரை வழிபடணும்னு நினைக்கிறவங்க இந்த கோரக்க சித்தரை பௌர்ணமி அன்னைக்கு வந்து வழிபடுறது ரொம்ப விசேஷம். வேளாங்கண்ணிக்கும் நாகப்பட்டினத்துக்கும் நடுவில் இவருடைய ஜீவசமாதி வடக்கு பொய்கை நல்லூருங்கிற ஊரில் இருக்கு. நேராக வந்து இவரை வழிபட்டு அனைத்து விதமான நலன்களும் பெறுமாறு உங்கள் அன்பு திருவடி சரவணன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இது போன்ற ஆன்மீக செய்திகளை தொடர்ந்து காண திருவடி சரவணன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.